ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கட் அவுட் மேக்கிங். ஸோ ஒரு ஆர்ட் ஒர்க்குக்கு நம்ம எப்படி கட் அவுட் பண்ணலாங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கட் அவுட்லாம் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு ஷீட் வேணும். எதர் சார்ட் பேப்பராக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இப்படி இன்விடேஷன்லாம் வரும்ல, ஸோ அந்த ஒரு கார்டோ அல்லது வெளியில் இருக்க கவர் கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி திக் கவர்ஸ், அல்லது சோப் பாக்ஸ் எல்லாம் உண்டுல்ல, சோப் பாக்ஸ், அப்புறமா ஹெல்த் ட்ரிங்க் பாக்ஸ், நம்ம ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்வீட்டா இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ்குள்ள டப்பாலாம் இருக்கும்ல, ஸோ அந்த டப்பா நம்ம சார்ட் பேப்பரோட இந்த மாதிரி உள்ள டப்பாவில் உள்ள அந்த போர்டெல்லாம் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். சார்ட் பேப்பர் கொஞ்சம் கிளியிற மாதிரி இருக்கும்ல, இது வந்து ஒரு ஷைனியான சர்ஃபேஸ் இருக்கும்ல, அது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி திக்கான பேப்பர், அல்லது இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து நல்ல பழையசான ஃபைல் இருக்கும்ல, இந்த மாதிரி நம்ம நல்லா யூஸ் பண்ணியான பழைய ஃபைல் இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ரெண்டுலேயும் எப்படி கட் அவுட் செய்யணும்னு நான் காட்டி தருவேன். இப்போ இது வந்து ஒரு கேரண்டி கார்டுக்கு கவர், அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இனி நம்ம கட் அவுட் செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டில் நம்ம வந்து நமக்கு வந்து எதர் நம்ம வந்து பிக்சர் ட்ரா பண்ணிடலாம், அல்லது நமக்கு யாரு பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர்லேயோ ட்ரேசிங் பேப்பர்லேயோ எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பீகாக் பிக்சர் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க, பிக்சர் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அப்படியே இதுக்கு மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த இதுக்கு மேலே இப்படி ட்ரேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த பென்சில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பென்சிலுக்கு பதிலாக நம்மகிட்ட தீந்து போன பென் இருக்கும்ல, ரீஃபில் பென், பால் பாயிண்ட் பென் தீந்து போனது இருக்கும்ல, அது யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். அதுவும் நல்லா டார்க்காக உள்ளோம். பென்னோட டிப்பு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும்ல. கட் அவுட் எப்படி செய்யணும்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ப்ரூச் ஒர்க்குக்கும் இதே கட் அவுட் தான், ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கும் இதே கட் அவுட் தான். ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ப்ரூச் ஒர்க்லேயும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கு. எந்த ஆர்ட் பண்ணுறதுக்கும் கட் அவுட் நம்ம இப்படி தான் வெட்டணும், எல்லா ஆர்ட்டுக்குமே. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வரைஞ்சாச்சு. இனி நம்ம இதை அப்படி வெட்டி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பெட்டச்சில் நம்ம சிசர் இருக்குல்ல, கத்திரி, இது வந்து நல்லா இப்படி ஷார்ப் பாயிண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது கூட எனக்கு கொஞ்சம் பிளண்டாக தான் இருக்குது. இன்னும் இதில் பாருங்கள் நல்லா டிப்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அப்படி கத்திரி தான் நம்ம யூஸ் பண்ணணும், நல்லா இப்படி ஷார்ப்பாக பாயிண்ட் உள்ளது. இந்த மாதிரியும் கத்திரி இருக்கும், இந்த கத்திரி யூஸ் பண்ணக்கூடாது. இதை வச்சு வெட்டினா நமக்கு வந்து நல்லா ஃபைனாக அந்த இப்படி உள்ள அந்த டேர்னிங்லலாம் நல்லா ஃபைனாக நமக்கு வெட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்க கர்வாக இருக்க கத்திரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கட் அவுட்டுக்கு. இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பு, இதுலேயும் ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள், நல்லா பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கத்திரி தான் நம்ம வந்து இந்த கட் அவுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு கொஞ்சம் நம்ம இந்த டேர்னிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்னிங்லலாம் இப்படி நல்லா ஈஸியாக அப்படி உள்ளே போயிட்டு நமக்கு நல்லா ஈஸியாக கட் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால் இப்படி இதுலேயும் ஷார்ப்பில் இருக்கும், அந்த கத்திரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுபோல் சின்ன கத்திரியாகவும் இருக்கட்டும், நல்லா பெரிய கத்திரி யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு இப்படி வெட்டச்சில் பின்ன கஷ்டமாயிரும். அதுபோல் நம்ம வந்து வெட்டுவோம்ல வெட்டச்சில், இந்த சார்ட்டே இப்படி திருப்புங்க. ரொம்ப கத்திரி சார்ட்டை இப்படி கையில் இப்படியே வச்சுட்டு கத்திரியை மட்டும் இப்படி திருப்ப வேண்டாம். இந்த சாட்டையும் சேர்த்தே இப்படி திருப்புங்க. கத்திரி ஒரு சைட்லேருந்து இப்படி ஸ்டேபிளாக இருந்து வெட்டினாலும் சாட்டை நம்ம வந்து இப்படி திருப்பி கொடுக்கணும்.
அப்போ தான் நல்லா ஃபைனாக நமக்கு நல்லா அழகாக அப்படி வெட்டிட்டு வரும். ஸோ ரொம்ப ஈஸி தான் கட் அவுட் பண்ணுறதுக்கு. கட் அவுட் நம்ம வந்து நமக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம வந்து இப்படி வெட்டி வச்சுட்டா எந்த ஆர்ட் ஒர்க்குக்கும் நமக்கு வந்து இப்படி படம் வரைகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பெரிய சைஸ் எவ்வளோ சின்ன சைஸ்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி இதை வெட்டிட்டு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வரும்ல, அதுவும் நீங்கள் வச்சிடுங்க. ஏன்னா அதில் நம்ம சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் குட்டி குட்டி டிசைன்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி இப்படி தான் நம்ம கட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு இனி எங்கேயாவது பீகாக் படம் வரையணும் அப்படின்னா நம்ம இதை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம டயக்ராம் பண்ணலாம். அதுபோல் பாருங்க இன்னும் இது ஒரு ஹம்மிங் பேர்ட், இது ஒரு பேரட், இந்த மாதிரி இப்படி கட் அவுட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரூச் ஒர்க்கு பட்டர்ஃப்ளை பண்ணோம்ல, பட்டர்ஃப்ளை ப்ரூச் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு ப்ரூச் நம்ம அதான் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் அப்படி பண்ணேன். இது ஒரு விங், இது ஒரு விங், ரெண்டையும் தனித்தனியாக அப்படி வச்சுட்டு தனித்தனியாக அப்படின்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து அந்த கம்பி நம்ம ஃப்ளவர் செய்ய ஒயர் இருக்கு இல்லையா, மெட்டல் ஒயர், அந்த மெட்டல் ஒயர் இப்படி வச்சு நான் வந்து ஷேப் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்படி. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம நிறைய கட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு அடையாளத்துக்கு வேண்டி நமக்கு புரிகிற மாதிரி இப்படி எழுதி வச்சிடலாம். நான் வந்து இதில் பட்டர்ஃப்ளையா, இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பீகாக் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அடையாளத்துக்கு வேண்டி பீகாக் அந்த மாதிரி இப்படி ஏதாவது இப்படி எழுதி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்கோ பெயிண்டிங் ஒர்க்கோ அல்லது ப்ரூச் ஒர்க் எதுக்கு வேணாலும் நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா ஆர்ட் ஒர்க்கும் கட் அவுட் நம்ம இப்படி தான் நம்ம வெட்டுவோம். இனி நம்ம வந்து அந்த நம்ம பழைய ஃபைல் இருக்குல்ல, ஃபைல் ஷீட்டு, அதில் வந்து எப்படி நம்ம கட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம கட் அவுட் பண்ணால் ஒரு நாள் பிய்யாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இது பிளாஸ்டிக் ஷீட்டு தானே. பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லீஃப் செய்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த லீஃப் ஒரு நாள் கிழியாது, அப்படியே இருக்கும் என்றைக்குமே.
ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி திக்காக அப்படி ஃபைல் நமக்கு ரொம்ப பழசாயிட்டு அப்படின்னா நம்ம தூர போடாமல் இந்த மாதிரி நம்ம கட் அவுட் செய்யறதுக்கு யூஸ் பண்ண வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த பேர்ட் நம்ம செய்யலாம். இதுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னா, இதுக்கு ட்ரேஸ்லாம் பண்ண வேண்டாம், இது கண்ணாடியாக தானே இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாலே நம்ம இப்படி வச்சு இப்படி வரைஞ்சி நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எய்தர் இந்த பென் யூஸ் பண்ணலாம் அல்லது OHP மார்க்கரும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி OHP இல்லைனா CD DVDயில் எழுதக்கூடிய மார்க்கரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணாலே போதும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த மார்க்கர் இதுக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து கைப்பட்டா அழியாது, இது வந்து கைப்பட்டோன்னா அழிஞ்சிரும். நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வரைஞ்சிட்டு உடனே வெட்ட தானே போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பெண்ணை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரேடியாக எல்லா பிக்சரும் வரைஞ்சி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கழிச்சு வெட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து OHP மார்க்கர் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இனி நம்ம இதை கட் பண்ணலாம். அதுக்கும் நம்ம இதே சிசர்லாம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி சின்னதாக கட் பண்ணிட்டு இனி நம்ம நல்லா அழகாக இதுக்கு ஷேப்பு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கட் அவுட் செய்து பாருங்கள், நல்லா ஈஸியாக வரும். பாருங்க, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எப்படி கட் அவுட் வந்து பிளாஸ்டிக் ஷீட்லேயும் இந்த மாதிரி இப்படி திக் ஷீட்லேயும் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திக் ஷீட் வந்து நம்ம மெனக்கிட்டு கடையில் போய் வாங்கணும்னு இல்லை, சார்ட் பேப்பர்லேயும் பண்ணலாம். சார்ட் பேப்பர் இல்லாத நமக்கு வந்து இந்த சோப்பு டப்பாலாம் இருக்குல்ல, சோப்பு பாக்ஸஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி பாக்ஸ் அல்லது நம்ம ஹெல்த் ட்ரிங்க்குள்ள பாக்ஸஸ், அப்புறமா நம்ம இது இன்விடேஷன்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இன்விடேஷன், கேரண்டி கார்டு, இந்த மாதிரி இப்போலாம் சிலது அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்ம சாரீஸ், ஜுவல்லரி ஷாப், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அதுக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட்டும் நமக்கு இந்த மாதிரி திக் இன்விடேஷனில் தான் போடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உள்ள கார்ட்ஸ் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணாலே போதும். அது வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா டியூரபிள். அதுபோல் எதை நம்ம இதில் செய்யலாம், அல்லது நமக்கு வந்து வீட்டில் நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டு வச்ச பழைய ஃபைல்லாம் இருக்கும், சிலது கொஞ்சம் அழுக்காயி அப்படி ஒரு பழைய ஃபைல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபைல் கவரில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சி இப்படி கட் அவுட் பண்ணலாம். எதர் இதில் செய்யலாம் அல்லது இதில் செய்யலாம். ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் ஈஸியாக அவைலபிள் திங்ஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸி இந்த கட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த கட் அவுட் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு மட்டும்தான், ப்ரூச் ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லா ஆர்ட் பர்பஸ், அது ஒரு கிளே ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஜுவல் மேக்கிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் யாவது ஆர்ட் ஒர்க்குக்கும் சும்மா நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதுக்கு ஒரு கலர் அடிக்கனா கூட உங்களுக்கு இந்த கட் அவுட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பர்பஸ்க்கும் இது வந்து மல்டி பர்பஸ், எல்லா பர்பஸ்க்கும் இந்த கட் அவுட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யாவது டிசைன் வேணும், யாவது பேர்ட் வேணும், யாவது சைஸில் வேணும், அந்த சைஸ்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கட் அவுட் வச்சு எப்படி வரையணும்னு நான் சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு பாருங்கள், நமக்கு எங்கே இந்த பிக்சர் வரையணுமோ அங்கே நம்ம இதை இப்படி வச்சுட்டு இப்படி வரைஞ்சிரும். இந்த மாதிரி
பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இப்படி கட் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் மேலே வச்சு இந்த மாதிரி தான் நம்ம அவுட்லைன் போடணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த கட் அவுட் எப்படி பண்ணணும்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இதை வந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயோ நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து ஆன் த ஹோல் கட் அவுட் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இதே மெத்தட் தான். எய்தர் ப்ரூச் ஒர்க்கோ ஹேண்ட் எம்ப்ராய்டரியோ அல்லது யாது ஆர்ட் ஒர்க்கும் இது ஒரே மெத்தட் தான் கட் அவுட் செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.